வீட்டில் இட்லி மாவு இல்லைனாலே என்ன செய்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த மாதிரி கோதுமை மாவை யூஸ் பண்ணி அடை தோசை செய்யலாம். இது ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 வரமிளகாய்க்கு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 பூண்டு பல்லுக்கு போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் கூடவே பூண்டு போட்டுட்டோன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடும், அது வாசனை ஒரு மாதிரி இருக்கும். அதனால் தனியாக அரைச்சிக்கலாம். நான் ஒரு 300 கிராமுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு மூடி தேங்காய், மிளகாய் பூண்டு சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கட்டும். ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். நம்ம அதை கையில் தான் தட்ட போகிறோம். கல் காஞ்சதும் மாவு போட்டுக்கலாம். ஒரு குட்டி பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதை தொட்டு தட்டும்போது நமக்கு ரொம்ப சுடாது. தட்டும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டிடலாம். இதை நம்ம கரண்டி வச்சு ஊற்ற முடியாது, கையில் தட்டினா தான் கரெக்டாக வரும். தட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடலாம், பிஞ்சிக்காமல். திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வெந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.